மட்டன் குழம்புங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். 1/2 கிலோ மட்டனுங்க, பெரிய வெங்காயம் 3 வெங்காயங்க, தக்காளி 3 தக்காளி, புதினா மல்லி கருவேப்பிலைங்க, தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உடனே குயிக்காக சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் வச்சிடலாம். காலை நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் போகிறாங்கன்னா இதேமாரி சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கிட்டோமா டக்குன்னு முடிச்சிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, ஒரே ஒரு பிரியாணி இலை. நம்ம வீட்டில் வந்து பிரியாணி மசாலா பொடியை ரெடி பண்ணிருக்கோம், அதுவே போதும். சும்மா ஃப்ளேவருக்கு இது இப்போ சேர்க்குறோம். ஆனியனுங்க, கல் உப்புங்க, சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. நல்லா வெங்காயம் வதங்கணுங்க. வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கினா தான் அந்த மட்டன் குழம்போ சிக்கனோ எல்லாத்துக்குமே இது ரோஸ்ட் கலரில் வந்ததுன்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் நமக்கு டைமு. முன்னாடியே சொல்லியிருக்கேன் வீடியோவில் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 கிலோ மட்டன் தான் போதுங்க. வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் வதங்கிடணும். வதங்கின பிறகு தக்காளி, இதெல்லாம் வதக்கிட்ட பிறகு தக்காளி லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்தோம்னா வதங்காதுங்க. இஞ்சி பூண்டுலாம் வதங்கிருக்குங்க, புதினா வதங்கிருக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளிங்க, நல்லா ஒரு பெரிய தக்காளி. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கும். ஏன்னா உப்பு சேர்த்துருக்கோம், வதங்கட்டும். பாருங்க வதங்கிருக்கு. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி தோல் தனியாக, அதோட சாறு தனியாக பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு புளியெல்லாம் சேர்க்கறது இல்லாத குழம்பு. தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. வதங்கிருக்கு பாருங்கள். மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, வெறும் தனி மிளகாத்தூள். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூனுங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 3 போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டனை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாங்க, வீட்டில் அரைச்சதில்லை, ஒரு 3/4 ஸ்பூனுங்க போதும். வதங்கிருக்கு பாருங்கள் எல்லாமே. இந்த 1 ஸ்பூன் போட்ட பிரியாணி மசாலா போடும், அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வாசனை வருது பாருங்கள். நீங்கள் அதேமாரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மட்டன் சேர்க்குறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கி வரணுங்க. வதங்கின பிறகு தான் நம்ம குக்கர் மூடணும். வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தயிர் இதோட சேர்த்துடுறேங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன் போதுங்க. காரம் தயிர் எதுக்குன்னாங்க, அது வந்து நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப ஹார்டாக இருக்கும் மட்டன் வந்து. இது நல்லா இலை ஆட்டுக்குட்டி தான் இது. 2 விசில்லே வெந்துடும். இருந்தாலும் நமக்கு தயிர் சேர்த்தோம்னா அது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இது தயிர் சேர்க்குறது. இதில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி போட்டிருக்கேன். 600 ml இருக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நம்ம தேங்காய் சேர்க்கணும். இதே போதும், தண்ணி இந்த அளவுக்கு போதும். வேணுன்னா கூட நம்ம திரும்பி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா தண்ணியாகிடும். இதுதான் கரெக்டான பதம். இது
ஒரு 3 விசில் விட்டுட்டு திரும்பி வந்து தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கலாம். இது வெந்துடும் சீக்கிரம். ஒரு 3 விசில் போதும். ஏன்னா இது இலை ஆட்டுக்குட்டி தான், அதனால் வேணாம். எங்களுக்கு 3 விசில்னால் போதும். இது வெந்த பிறகு காமிக்கிறேன், பார்க்கலாம். கசகசாங்க ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நம்ம அரையணும். அது தேங்காய் ரொம்ப வேணாம், எங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்புங்க. இதெல்லாம் அரைச்சிட்டு குழம்புல சேர்க்கணும். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. தேங்காய் சேர்த்துக்கலாங்க. வெந்திருக்கான் பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க, சாப்பிட்டாயிடுச்சு. தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா அரைச்சதுங்க. ஏன்னா கிரேவின்னா உங்களுக்கு தேங்காய் தேவையில்லை, இது குழம்புங்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ காய்கறி வேணுன்னா சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்ப்பாங்க, மெயினாக உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. நாங்கள் எதுவும் போடலை, இப்படி தான் வச்சுருக்குறோம். இதே மாதிரி நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கொதி வச்சதும் போதுங்க. புதினா மல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. புதினா மல்லி சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.